கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட பாக்கியவானை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து ஒரு பாக்கியவானை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 128வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். சங்கீதம் 128வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த வசனத்தின்படி யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்ன செய்வான் அப்படின்னா, அவருடைய வழிகளில் நடப்பான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் தான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு நம்ம இந்த வசனத்துல நம்ம பார்க்குறோம். இப்போ ஆசீர்வதிக்கப்படணும், இந்த வசனத்தின்படியாக ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருக்கணும். கர்த்தருக்கு பயந்தாதான் அவருடைய வழிகளில் நம்ம நடக்க முடியும். அப்போது கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? எப்படி நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக வாழ்ந்து அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் எப்படி வாழலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பயப்படுதல் அப்படின்னா உலக பிரகாரமாக நம்ம பார்க்கும் பொழுது பல காரியங்களை குறித்து நம்ம பயப்படுவோம் இல்லை? இந்த எல்லாருமே நார்மலாக சின்னவங்க முதல் பெரியவங்க வரையிலையும் நம்ம பயப்படுதல் அப்படிங்கிறது காமனாக நார்மலாக எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இருக்குது. அப்போ உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா அது ஏசப்பாவை பார்த்து நம்ம பயப்படணும், அவர் நம்மளை அடிச்சிருவாரு இல்லை ஏதாவது தண்டனை தந்துருவாரு அப்படின்னு பயப்படுகிறது இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா அவர் பக்கத்தில் நம்ம அதிகமாக நேசிக்கும் போது, அவரிடத்துல அதிகமாக அன்பு கூறும்போது நமக்கே ஒரு ஃபீல் வரும். என்ன அப்படின்னா, நம்ம ஏசப்பாவை துக்கப்படுத்திடுவோமோ, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செஞ்சு ஏசப்பாவை நம்ம கஷ்டப்படுத்திடுவோமோ அப்படின்னு இயேசுவை குறித்து ஒரு பயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வரும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது எப்படின்னா, மரியாதை, அன்பு, கீழ்ப்படிதல், இந்த 3 காரியங்களும் சேர்ந்து வர்றது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். நம்ம இப்போ உலக பிரகாரமாக நம்ம பார்க்குறோம், ஒரு அப்பா அந்த அப்பாவுடைய ஒரு பிள்ளையை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த பிள்ளை அப்பாவை பார்த்து பயப்படுகிறது எப்படி பயப்படும்? அந்த அப்பாவை பார்த்து ஒரு மரியாதை வரும். ஃபஸ்ட்டு அந்த மரியாதை நிமித்தமாக அந்த பிள்ளை பயப்படும். அப்புறம் அதிகமாக அன்பு கூறுகிறதுனால அந்த பயம், அப்பாவை குறித்து ஒரு பயம் வரும். அதுக்கப்புறம் அப்பா என்ன சொன்னாலும் நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பயம் கலந்த ஒரு அன்பு, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிறது. நம்ம அப்போ இயேசுவை இந்த இடத்துல நம்ம நினைக்கும் பொழுது, அப்போ ஏசப்பாவை கர்த்தரை நம்ம மரியாதையாக நம்ம நினைக்கணும், அதிகமாக அன்பு செலுத்தணும், அவருக்கு கீழ்ப்படியணும். இந்த 3 காரியங்களும் சேர்ந்து வாரது தான் என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. அடுத்தது, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இனி எப்படி நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறது, நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுதல்னா எப்படி நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், தீமையை வெறுக்கிறது தான் என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமை அப்படின்னா நம்ம பாவத்தை வெறுக்கணும், அதுதான் அந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறாங்க. பாவத்தை வெறுக்கிறது தான் என்னது?
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்முடைய வாழ்க்கையில் அப்போ என்னென்ன வழிகளில் தீமையான காரியங்கள் வருகிறது, தீமையான காரியங்கள் வருது, பாவம் எப்போல்லாம் நமக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வருது, அப்படி வரும்போது அதை நம்ம வெறுத்து விட்டு விடுகிறவர்களா நம்ம வாழணும். அப்படி வெறுத்து விட்டு விடுகிறவர்களா நம்ம வாழ்ந்தாதான் எப்படி வாழுகிறோம்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா நம்ம வாழுகிறோம் அப்படின்னு இந்த வசனத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அதுக்கு அடுத்து அது கூடவே என்ன இருக்கு? பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். அப்போ தீமைன்னு இதுல என்னெல்லாம் காரியங்கள் போட்டிருக்கு அப்படின்னா பெருமை. அப்போ பெருமைன்னா என்னது? பாவம். அந்த தீமையான காரியத்தை யார் வெறுக்கிறா? கர்த்தர் வெறுக்கிறாரு. அப்ப அந்த கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா என்னது? பாவம். அப்போ அந்த பெருமையான காரியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா பாவம் செய்கிறவர்களா இருக்கிறோம். அப்ப அந்த பெருமையை நம்மளை விட்டு நம்ம என்ன பண்ணணும்? விட்டு விடுகிறவர்களா நம்ம வாழணும். அடுத்தது அகந்தை. பெருமை எப்படி வருது? அகந்தை எப்படி வருது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெருமை எப்படி வருது அப்படின்னா, அந்த மனுஷனுக்கு நிறைய ஆஸ்திகள், அந்தஸ்து, நிறைய வசதி உள்ளவர்களாக இருக்கலாம், நல்லா படித்தவங்களாக இருக்கலாம், பெரிய வீடு, காரு, பங்களா இந்த மாதிரி இருக்கலாம். அப்போ அதை அவங்க யோசிக்கும் போது என்னென்னா பயங்கரமாக கௌரவமாக நினைப்பாங்க. நம்ம தான் மற்றவங்கள விட பெரியவங்க, நல்ல நல்ல ஆசீர்வாதமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப கௌரவமாக நினைக்கிறது தான் பெருமை. அது ஓவர் ஆகும்போது மற்றவங்களை நம்ம எப்படின்னா மற்றவங்களை ஒரு மாதிரி நினச்சி நம்ம பெருமையாக நினைக்கிறது. அப்போ இதுவும் தப்பு. கர்த்தருடைய பார்வையில் பெருமையாக இருக்கிறது தப்பான ஒரு காரியமாக இருக்கிறது. அகந்தை அப்படின்னா இருதயத்திலேருந்து வாரது. அது இருதயத்திலேருந்து நம்ம அப்படி என்ன நினைப்போம் அப்படின்னா மற்றவர்களே அற்பமாக நினைப்போம். நம்ம மற்றவங்களெல்லாம் தாழ்மையாக அற்பமாக நினச்சிட்டு நமக்குள்ளாக ஒரு பெருமை வரும். நம்ம தான் அவர்களை காட்டிலும் பெரியவர்கள், உயர்ந்தவங்க, நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறது தான் அகந்தை. அப்போ அகந்தை எப்படி வருது? இருதயத்துக்கு உள்ளால இருந்து வருது. பெருமை வெளியரங்கமான காரியங்கள், நமக்கு என்ன ஆஸ்தி அந்தஸ்து என்ன இருக்குதோ அது ரிலேட்டடாக வரும் பொழுது அது என்னது? பெருமையாக இருக்குது. அப்போது கர்த்தருடைய பார்வையில் வெளியரங்கமான காரியங்களை நினைச்சு நம்ம பெருமைப்படுறதும் அருவருப்பாக தான் இருக்குது. கர்த்தர் வெறுக்கிறாரு. உள்ளான இருதயத்திலிருந்து நம்ம கூட உள்ள மனுஷங்களை எல்லாரையும் அற்பமாக தாழ்வானவர்களாக நினைக்கிறதும் என்னதான்? அருவருப்பாக இருக்குது. கர்த்தர் அதை வெறுக்கிறாரு. அது ஒரு பாவமாக இருக்கிறது. அடுத்தது தீமையான வழிகளை கூட கர்த்தர் வெறுக்கிறாரு. புரட்டு வாய். புரட்டு வாய்னா ஒருத்தங்க கிட்ட ஒன்று பேசிட்டு அதே காரியத்தை அடுத்த நிமிஷம் அப்படியே மாற்றி பேசுவாங்க. நம்ம கூட அப்படி நிறைய மனுஷங்களை நம்ம பார்க்கலாம். நம்மக்கிட்ட ஒரு காரியம் ஒரு விதமாக சொல்லியிருப்பாங்க, இன்னொரு மனுஷங்கிட்ட அதே ஆள் தான் இன்னொரு விதமாக சொல்லுவாங்க. அப்போது என்கிட்ட இப்படி சொன்னாங்க, உங்ககிட்ட அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வித்தியாசப்படுத்தி புரட்டி ஒரு காரியத்தை, ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதை புரட்டி பேசுகிற அந்த வாயை யார் வெறுக்கிறா? கர்த்தர் வெறுக்கிறாரு. அது நம்முடைய வாழ்க்கையில பாவமா இருக்குது. அப்போ மொத்தத்துல இந்த வசனத்துல சொல்லி இருக்கிற இது மட்டும் இல்ல, மொத்தத்துல என்னது? தீமையே வெறுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாவத்தையே வெறுத்து விட்டு விடணும். அந்த பாவத்தை விட்டு விடுகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயமா இருக்கிறது. நம்ம இந்த விஷயங்களை நினைக்கும் போது சாதாரணமா அவங்களுக்கு தோணலாம், பாவம் சின்ன சின்ன காரியங்கள், அனுதின வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன காரியங்கள் வரும். அப்போ இந்த பாவம் செய்கிறதுனால என்ன, இதெல்லாம் நம்ம உடனே விட்டு விடணுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். முதலாவது நம்ம இந்த காரியத்தில் பாவம்னு நினச்சாலே நமக்கு தோணணும் என்ன அப்படின்னா, நம்ம பாவத்தை ஒரு டைம் நம்ம ருசி பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து வெளிவாரது ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு பாவம் தப்பு அப்படின்னு நமக்கு மனசாட்சி நிமித்தமாக நமக்கு தெரியுது அப்படின்னா அதை நம்ம செய்யக்கூடாது. நார்மலாக வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்க்குறோம், ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஏசப்பா பிள்ளைங்க, நம்ம கிறிஸ்தவர்கள் என்னது? சினிமா பார்க்க மாட்டோம், சினிமா பார்க்கக்கூடாது, தப்பான காரியங்களை நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோம். அப்போ நம்ம அதை என்ன நினைப்போம்? நம்ம கூட உள்ளவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, இதில் என்ன இருக்குது, சின்ன ஒரு விஷயம் தானே, என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிற ஒரு காரியம்தான் நம்ம வாழ்க்கையில் அப்படியே நம்மளை அடிமைப்படுத்திடும். ஒரு அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ளால அந்த ஒரு சின்ன விஷயம் கூட போகும். இதே இது அது என்ன நம்ம டேஸ்ட் பண்ண, இன்னொன்று என்னென்னா நம்ம அதை ருசி பார்த்துட்டோம், அதில் உலக பிரகாரமான இன்பத்தை நம்ம
அனுபவிச்சிருப்போம். இப்ப கர்த்தர் தருகிற நன்மையினால வருகிற சுகத்தை நம்ம அனுபவிக்கிறதுலயும் பாவத்தின் மூலம் நமக்கு நிரந்தரமற்ற அந்த டைமுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்ல. பாவம் செய்கிறவங்க அதுல ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கிறதுனால தானே செய்யறாங்க. அப்போ அந்த சந்தோஷத்தை, நிரந்தரமற்ற ஒரு சின்ன சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக அவங்க செய்கிற அந்த பாவம் அப்படியே அவங்கள அடிமைத்தனத்துக்குள்ளால அப்படியே கொண்டு போயிடும். நம்ம வாழ்க்கையில அது அப்படிதான். அதை ருசி பார்க்கணும், ஒரு வாட்டி தானே, அதுல என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம், அதுக்கப்புறம் விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சுதான் சில பிள்ளைங்க ஆரம்பிப்பாங்க சின்ன சின்ன காரியங்கள். அப்படி ஆரம்பிக்கிற காரியங்கள் தான் நம்மளை விட்டு விலகவே முடியாது. அதை விட்டு வெளியே வராம நிறைய பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க. பெரியவங்களா இருந்தாலும் அப்படிதான். சின்ன சின்ன காரியங்கள் நம்ம பண்ணுற தவறான ஒரு வழிகளில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம அப்படியே அடிமைப்பட்டுட்டோம் அப்படின்னா வெளிவர முடியவே முடியாது. எவ்வளோதான் நம்ம முயற்சி பண்ணாலும் அதுக்கப்புறம் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே கரைப்பட்டுரும். இப்போ ஒரு வஸ்திரத்தை நம்ம பார்க்குறோம். வஸ்திரம்னா ஒரு ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸில் இப்போ ஒரு அழுக்கு பட்டுட்டு அப்போ நம்ம அதை நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிறோம், அப்படி தானே? திருப்பி 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 அந்த பட்ட இடத்துலையே நம்ம அழுக்கு பட்டு 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 இருக்குதுன்னா எத்தனை வாட்டி தான் நீங்கள் வாஷ் பண்ணுவீங்க? திருப்பி திருப்பி நீங்கள் வாஷ் பண்ண அதுக்கப்புறம் அது கிளியராக போகுமா? ஒன்லி அது கரையாக மாறும். இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த துணி அப்படியே கிழிஞ்சே போயிடும். நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். ஒரு தப்புன்னு தெரியுது, ஒருவேளை ஒரு வாட்டி நம்ம அந்த விழுந்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து ஏசப்பா பார்க்குறாரு, நம்ம கர்த்தருக்கு பயப்படணும்னு அந்த பயம் இருதயத்தில் இருந்துன்னா என்ன பண்ணுவோம்? வெளியே வரதான் முயற்சிப்போம். அதிலே இருந்துடலாம், ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ஒரு கட்டத்தில் நீங்களா முயற்சி பண்ணாலும் வெளியில் வருவது ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால நம்ம எப்போவுமே ருசி பார்த்துட்டு விட்டு விடலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம்னு நம்ம வாசிக்கிறோம். சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில பாவத்தின் மூலமாகவே சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையில வருவதுக்கு அது ஒரு வழி வாசலா இருக்கும். நம்மளே அந்த வழியை திறந்து கொடுக்குறோம். வா என் இருதயத்தில் இருன்னு சொல்லிட்டு சாத்தான் இருக்கிறதுக்கு நம்ம அதன் மூலமா வழியை திறந்து கொடுக்கறதாக காணப்படுகிறது. அதனால சின்னதாக ஒரு தப்பு நம்முடைய வாழ்க்கையில வருதுனாலே ஏசப்பாவோட சமூகத்தில் அறிக்கை செய்து நம்ம விட்டு விடுகிறவர்களாக காணப்படணும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான் என்ன பண்ணப்படுவான்? ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ அவன் நம்ம படணும். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா நம்ம வாழணும்னா என்ன வேணும்? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னா நம்ம இந்த பாவத்தை செய்யாதவர்களா நம்ம வாழணும். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு இந்த காரியத்தின் மூலம், இந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அவர், பிள்ளையண்டான் மேல் உன் கையை போடாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். இரண்டாவதாக, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பான். சரியா? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவனா இருப்பான். முதலிடம்னா முன்னுரிமை கொடுக்கிறது, ஏசப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு குமாரன் பிறந்தான். அப்போது வயதான காலத்தில் ஒரு குமாரன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு இருக்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பார். அந்த பிள்ளை எவ்வளோ பாசமாக அந்த குழந்தைய வளர்த்துட்டே இருந்திருப்பார். அப்போ ஒரு குறித்த நாட்கள் வரும்போது கர்த்தர் அந்த குழந்தையை குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அவரை எனக்காக பலியிடு அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன வருதுன்னா இப்போது யாருக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. அவனுடைய பெற்ற குழந்தைக்கா இல்லது
கர்த்தருடைய வார்த்தைக்கா, கர்த்தருக்கு நான் முதலிடம் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. ஆனா அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த அவர் பெற்ற குழந்தை ஒரே புத்திரன் தான், ஒரு குமாரன் தான். கர்த்தர் சொல்றாரு, அவனை உன் புத்திரன் என்றும் நான் பெற்ற குழந்தைன்னு கூட பார்க்காம உன் ஏகசுதன்னா ஒரே குமாரன், அந்த ஒரு பிள்ளை தான், காத்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஒரே புத்திரன் அப்படின்னு நீ பார்க்காம எனக்காக, நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எனக்காக நீ ஒப்பு கொடுத்ததுனால நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது கர்த்தர் அறிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. அப்போ அந்த இடத்துல ஆபிரகாம் அவருடைய குழந்தைக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காம யாருக்கு முதலிடம் கொடுக்கிறவராக இருந்தாரு? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களா இருந்தாரு. அதனாலதான் கர்த்தர் அதன் மூலமா தான் என்ன தெரிஞ்சு கொண்டாரு? ஆபிரகாம் எனக்கு பயப்படுகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்படி கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக நம்ம வாழ்கிறோமா? இந்த நாட்கள்ல நிறைய காரியங்கள் நமக்கு இருக்குது. நமக்கு இப்போ புருஷன் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம யாருக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறவர்களா இருக்கிறோம்? வேலை இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குல்ல. நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இப்படி நம்மளும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருந்தா கர்த்தருக்கு நிச்சயமா முதலிடம் கொடுப்போம் இல்ல. அப்போ அப்படி நம்ம முதலிடம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கலாம் இந்த வசனத்தின் மூலமாக. இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது, இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னு வச்சுக்கோங்களேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அதே நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாணம் இல்லை ஒரு வேலை உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் அந்த இடத்துல எதை செலக்ட் பண்ணுறீங்க? யாருக்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்குறீங்க? யாருக்கு முன்னுரிமை நீங்கள் கொடுக்குறீங்க? நம்ம வாழ்க்கையில் நம்மளே பார்க்குறோம்ல, டெய்லி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போதே நம்ம வார ஜனங்கள் எல்லாரும் எதை தெரிந்தெடுக்கிறாங்க? இப்போ ஏசப்பாவை நம்ம தெரிந்தெடுக்கிறவர்களா, இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்து முன்னுரிமை கொடுக்கிறவர்களா நம்ம இருந்தோம்னா எதை தான் நம்ம எடுப்போம்? ஆலயத்துக்கு வரணும். முதல்ல நம்ம அன்னைக்கு ஒரு கல்யாணம், காது குத்தி என்ன இருந்தாலுமே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆலயத்துக்கு வந்துட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய, இப்போ உலக பிரகாரமாக நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வர்றவங்களா இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்து ஆலயத்துக்கு வந்துட்டு அதுக்காக அந்த சொந்த பந்தங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்க முடியாதுல்ல. அதனால நம்ம அதை முடிச்சுட்டு போய் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம அட்டன் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்ம அதில் கூட கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களை செய்யும்போது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்னா முதல்ல நம்ம ஜெபிச்சு அதை ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு நாளை நம்ம துவங்குறோம், காலையில் எழும்பியாச்சுன்னா அப்போ கர்த்தருக்கு பயப்படுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல காலையில் எழும்புனதும் ஃபஸ்ட்டு ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஜெபம் பண்ணி அந்த நாளை நம்ம ஆரம்பிக்கிறவர்களாக இருக்கலாம். ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கும்? முன்னுரிமை கர்த்தருக்கு. கர்த்தர் நினைப்பார், எனக்கு என் பிள்ளை முதலுரிமை தாரா, எனக்கு இந்த நாளில் ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசி தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். நம்ம ஜெபிச்சு ஒரு கடமையை நம்ம செய்கிறது, எங்கேயாவது வெளியே எங்கேயாவது போகும்போது கூட ஜெபம் பண்ணிட்டு நம்ம போகணும். ஜெபம் பண்ணிட்டு தான், ஏசப்பா நான் இந்த இடத்துக்கு போகிறேன், என் கூட வாங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பாக்கு நம்ம அதன் மூலமாக முன்னுரிமை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்படி எல்லாவற்றிலும் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். என்னால் எல்லா எக்ஸாம்பிளை நான் இப்போ உடனே சொல்ல முடியாதுல்ல. உங்கள் லைஃப்லேயே தெரியல, ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட ஏசப்பாக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக, முதலிடம் கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம மனிதர்களை நேசிக்கிறது, இப்போ கணவன் மனைவி உறவாக இருந்தால் கூட யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். முதல்ல யாரு தான்? கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் முதல்ல யாரு தான்? ஏசப்பா தான். அதை தாண்டி தான் புருஷனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவர். புரிஞ்சுதா? முதல்ல யாரு தான்? உலக மனிதர்களா இருந்தாலும் முதல்ல யாருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்? கர்த்தருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுத்து வாழ்ந்தோம்னா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சமாதானமா சந்தோஷமா வாழ முடியும். கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழ முடியும். புரியுதா? அப்போ கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்கள்னா முதல்ல என்ன சொன்னேன்னா எப்படி வாழ்வாங்க? தீமையை வெறுத்து பாவத்தை வெறுத்து வாழ்வாங்க. இரண்டாவதாக என்ன பண்ணுவாங்க?
கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து வாழ்வாங்க. மூன்றாவதாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். சங்கீதம் 119வது அதிகாரம் அதனுடைய 161வது வசனம். சங்கீதம் 119வது அதிகாரம் அதனுடைய 161வது வசனம். அல்லேலூயா. பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்துக்கே பயப்படுகிறது. மூன்றாவதாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை மதிப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தையை மதிப்பாங்க. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறதுனா என்ன? கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறது அப்படின்னா கீழ்ப்படுகிறது, கனம் பண்றது. இப்போ நம்ம ஒரு மனுஷனை, நம்ம வீட்டில் நம்ம தாய் தகப்பனே நம்ம எடுத்துக்கலாமே. தாய் தகப்பனை மதிக்கிறதுனா என்ன பண்ணுவீங்க? நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்? கீழ்ப்படிவோம். இப்போ பெற்றோர் கூட பிள்ளைங்கிட்ட கோவமாக சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது காரியத்தை சொல்லிட்டு பிள்ளை செய்யலைன்னா, டேய் என் வார்த்தையை நீ மதிக்கிறியா அப்படின்னு கேட்போம்ல. வார்த்தையை மதிக்கிறதுனா அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு கீழ்ப்படிங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சுதான் அந்த மரியாதையை நம்ம வார்த்தைக்கு காண்பிக்க முடியும். அம்மா சொன்ன வார்த்தைக்கு பிள்ளை கீழ்ப்படிஞ்சாதான் அம்மாவுக்கு மரியாதை. அப்படிதானே? அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறவர்களா இருக்கணும். அப்படி கர்த்தருடைய வார்த்தையை மதித்து கீழ்ப்படுகிறவர்கள் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருக்கிறோம். இதுல தாவீது சொல்றாரு, பிரபுக்கள் காரணமில்லாம என்ன துன்பப்படுத்துறாங்க, ஆனாலும் என் இருதயம் எதுக்கு பயப்படுகிறது? உமது வசனத்துக்கு. வசனம்னா கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறது அப்படின்னு இந்த வசனத்தின் மூலமா தாவீது சொல்றாரு. இன்னொரு வசனத்துல கூட பார்க்கிறோம். சங்கீதம் 119வது அதிகாரம் அதனுடைய 120வது வசனம். 119, 120. அல்லேலூயா. உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன் அப்படின்னு சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வசனத்துல சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறதுனால தான் அந்த வார்த்தையை குறித்து ஒரு பயம் உண்டாகுது. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம அப்போ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு தான் கர்த்தருக்கு பயப்படுகிறத நம்ம வெளிப்படுத்த முடியும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நோவாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். நோவாவுடைய சம்பவம் எல்லாருக்கும் அறிந்ததான ஒரு சம்பவம். அப்போ நோவாவை நம்ம பார்க்கும் பொழுது ஆதி ஆகமத்தில் இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு பேழையை ஆயத்தப்படுத்து, கட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த நாட்கள்ல ஜனங்கள் எல்லாரும் அந்த பெருமழையை பார்த்துருக்கவே மாட்டாங்க. சீக்கிரத்துல பெருமழை பெய்ய போகுது, ஜனங்கள் எல்லாரையும் நான் அழிக்க போறேன், சீக்கிரம் அழிவு வரப்போகுது, நான் உன்னையும் குடும்பத்தாரையும் காப்பாற்றுறதுக்காக நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு கர்த்தர் நோவா கிட்ட சொல்றாரு. அப்போ அந்த வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நோவா கூட பார்த்துருக்க மாட்டார்ல, ஆனா அந்த வார்த்தையை மதிச்சு, கர்த்தர் சொன்ன வார்த்தை அது என்னைக்கு நடக்கும், எப்ப நடக்கும், என்ன ஆகும் ஒண்ணுமே கேட்கல. உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சாரு? பேழைய கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாரு. அதுல எந்த சாக்கு போக்கு ஒண்ணுமே சொல்லல. ஏசப்பா சொன்னதுமே உடனே என்னது, சாக்கு போக்கு சொல்லாம அதை தாமதப்படுத்தாம டக்குன்னு உடனடியாக செய்ய ஆரம்பிச்சதை நம்ம பார்க்க முடியுது. அதுல கூட அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். இந்த வசனத்துல தான் கர்த்தர் என்ன சொல்றார் நோவா கிட்ட, கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அதுல அந்த அதிகாரத்திலே லாஸ்ட் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு
கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவர் மதிச்சதுனால அந்த வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு தேவன் அவருக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் என்ன பண்ணாரு? செய்து முடித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாரு, நிறைய வசனங்களை இந்த வேதாகமத்துல நம்ம படிக்க முடியுது. அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த வார்த்தைகளுக்கு, அந்த வசனத்துக்கு என்ன செய்வோம்? மதிப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா தான் உண்மையா நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோம் அப்படின்னு அர்த்தம். சும்மா நம்ம வெளியரங்கமா ஆமா கர்த்தருக்கு பயப்படுறோம் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. உண்மையா பயப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவாங்க. கீழ்ப்படிஞ்சு அதன்படி செய்கிறவர்களா இருப்பாங்க. அப்போதான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருப்போம். இன்னும் நிறைய காரியங்கள்ல பைபிள்ல சொல்லி இருக்கிறாங்க, சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 19:32 வசனத்துல பார்க்கும்போது முதியோரை கனம் பண்ணுதல் என்ன அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ முதியோரை நம்ம கனம் பண்ணணும். அந்த வசனத்துல எப்படி இருக்குன்னா, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக. இதுல கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன அப்படின்னா, நரைத்தவனுக்கு முன்பாக எழும்பணுமா. இப்போ ஒரு வயதானவங்க வாராங்க, அவங்களுக்கு இப்போ இடம் இல்லைன்னா டக்குன்னு நம்ம என்ன பண்ணணும்? எழும்பி உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கணும். எழுந்து முதிர் வயதுள்ளவனை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நிச்சயமா நம்ம கொடுக்கணும். வயதுக்கு முதிர்ந்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கணும். அப்படி கனம் பண்ணி தேவனுக்கு பயப்படுவாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நிறைய காரியங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன, எப்படி கர்த்தருக்கு எப்படியெல்லாம் நம்ம கர்த்தருக்கு பயப்படலாம் அப்படின்னு நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி அடுத்தது இப்போ நம்ம பார்த்தது 3 முக்கியமான காரியங்கள் தான் நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எப்படி வாழுவான்? முதலாவது பாவத்தை வெறுத்து வாழுவான். இரண்டாவது கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து வாழுவான். மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தையை மதித்து கீழ்ப்படிந்து வாழுவான். இனி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு வரும் பலன்கள், என்னென்ன நன்மைகள் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில வரும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனா, கர்த்தர் ஞானத்தை தருகிறாரு. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் என்னது? ஞானத்தின் ஆரம்பம். நீங்க கர்த்தருக்கு பயப்படலைன்னா அப்படின்னா இன்னும் நமக்கு ஞானத்தின் ஆரம்பம்னா ஆரம்பிக்கவே இல்லை, ஞானமே நமக்கு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ கர்த்தருக்கு நம்ம பயப்பட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும் அப்படின்னு இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதுல ஒரு 10 நன்மைகள் இருக்கு. நான் உங்களுக்கு வரிசையா நான் சொல்றேன். வாசிக்க வேண்டாம், எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு வரும் பலன், முதலாவது ஞானம். ரெண்டாவது என்ன அப்படின்னா பாதுகாப்பு. சங்கீதம் 34வது அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்களை என்ன பண்ணுவாங்க? அவருடைய தூதர்கள் சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சூழப்பாளையம் இறங்கினா என்னது? என்ன ஒரு கஷ்டம், என்ன இக்கட்டு வந்தாலும் இறங்கி வந்து நம்மளை என்ன பண்ணுவாங்க? பாதுகாப்பாங்க, விடுவிப்பாங்க. அப்படி நமக்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள்ல கூட டக்குன்னு நமக்காக இறங்கி வருவாங்க. அப்படி ஒரு பாதுகாப்பு, பலத்த ஒரு பாதுகாப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமா உண்டு. அடுத்ததாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு எந்த குறையுமே இருக்காது. தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும். சங்கீதம் 34வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்க்கும்பொழுது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்ன இல்லை? குறைவில்லை, எந்த குறையுமே இருக்காது. அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னதுதான்? கர்த்தருக்கு பயப்படுகிறது தான். கர்த்தருக்கு பயந்தா மட்டும் போதும். கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறாரு, பாதுகாப்பை தருகிறாரு, எந்த குறையுமே இல்லாம நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அடுத்தது என்னன்னா நீடித்த ஆயுசு.
நீடித்த ஆயுள் உண்டாகும். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு என்ன தருகிறது? ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறது. நீடித்த நாட்களாய் நம்ம இந்த உலகத்துல வாழலாம். நீடித்த நாட்களாய் நம்ம வாழணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா நம்ம வாழணும். அடுத்தது என்ன? நம்ம கர்த்தருக்கு பயந்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, கிருபை பெரிதா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை அதிகமா நம்ம வேணும் அப்படின்னா கர்த்தருக்கு நம்ம நிச்சயமா பயப்படணும். சங்கீதம் 103வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறதாம். பூமிக்கு வானம் எவ்வளோ பெரிதா இருக்குன்னு நம்மளால அளக்க முடியுமா? அளவில்லாம இருக்குதுல்ல. அந்த அளவு, அளவற்ற அந்த அளவு கிருபை யாருக்கு இருக்குதான்? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல இருக்குதான். அவ்வளோ பெரிதா இருக்குதான். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல் அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 115வது அதிகாரம் 13வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுற சின்ன பிள்ளைங்கன்னு கர்த்தர் பார்க்கல, பெரியவங்கன்னு பார்க்கல. கர்த்தருக்கு யார் பயப்பட்டாலும், சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அப்போ ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா வாழணும்னா என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா நம்ம இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் கூட இதுக்கு இருக்குது. நீதிமொழிகள் 22:4வது வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 26வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. திட நம்பிக்கைன்னா என்னது? உறுதியான ஒரு நம்பிக்கை. இப்போ ஒரு மனுஷங்க நம்ம இப்போ வீட்டில் ஒரு அப்பா அம்மானே வச்சுப்போமே, நம்ம அப்பா அம்மா கிட்ட ஒரு காரியத்தை நம்ம கேட்கறதுக்கு முன்னால நம்ம நம்பி கேட்போமா, இல்லை நம்பிக்கை இல்லாம சந்தேகத்துல போய் கேட்போமா? அம்மா கிட்ட அப்பா கிட்ட கேட்டா நிச்சயமா கிடைக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை நம்ம இருக்குதானே. அம்மா கிட்ட அப்பா கிட்ட கேட்டா நிச்சயமா நமக்கு தருவாங்க, இல்லை கிடைக்கும் அப்படின்னு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைங்களுக்கு ஏசப்பாவை குறித்து என்ன உண்டாகுமா? திட நம்பிக்கை. நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டா கர்த்தர் தருவாரு. நம்முடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டமா ஒரு நஷ்டமா நமக்கு திட நம்பிக்கை இருந்தா எப்படி இருக்கும்? அப்பா கிட்ட சொன்னா போதும், அப்பாவை கூப்பிட்டா போதும், ஏசப்பா உடனே நமக்கு இறங்கி அந்த காரியத்துல ஜெயத்தை தருவாரு, நம்மளை விடுவிப்பாரு அப்படின்னு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை உண்டாகும். அது யாருக்கு தான் உண்டாகும்? கர்த்தருக்கு பயந்தாதான், நம்ம பயந்து வாழ்ந்தோன்னா தான் அந்த உறுதியான ஒரு நம்பிக்கை உண்டாகும். அதுக்கப்புறம் அந்த நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்றோம் இல்ல, அவர்களுக்கு என்ன உண்டாகும்னா அவர்கள் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன உண்டாகும்? அடைக்கலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடைக்கலம்னா என்னது? பாதுகாப்பு, ஒரு தேவ பாதுகாப்பு உண்டாகும். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம கர்த்தருக்கு பயந்தோம்னா நமக்கு திட நம்பிக்கையும் உண்டு. நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம பாரப்பட வேண்டிய தேவையே இல்லை. கர்த்தர் பாதுகாத்து கொள்வாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்க்குறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஜீவ ஊற்று உண்டாகுமா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கும் தப்பலாம். நமக்கு மறைவான கண்ணிகள் சில நேரங்களில் இருக்கும். அப்போ அந்த மறைவான மரண கண்ணிகள் நமக்கு வந்தா கூட கர்த்தருக்கு பயந்து ஒரு மனுஷன் வாழ்ந்தான் அப்படின்னா ஜீவ ஊற்று, அந்த கண்ணிகளுக்கு கூட என்ன பண்ணலாம்? தப்பலாம், நம்ம தப்பிக்கப்படுவோம் அப்படின்னு இருக்கு. இன்னொரு வசனம் சங்கீதம் 25:14, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 25:14. ஆமென், அல்லேலூயா.
இந்த வசனத்துல நம்ம பார்க்குறோம், கர்த்தருடைய ரகசியம் யாருக்கிட்ட இருக்கா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ கர்த்தருடைய ரகசியம்னா என்ன? ரகசியம் இப்போ நீங்க யாருக்கிட்ட சொல்லுவீங்க? ஒரு ரகசியம் உங்களுக்கு இருக்குது, நீங்க யாருக்கிட்ட அதிகமா சொல்லுவீங்க? ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப க்ளோஸா, ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க, ரொம்ப நட்பா நீங்க யாருக்கிட்ட இருக்கீங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் சில ரகசியங்கள், சில விஷயங்கள் ஷேர் பண்ணவே மாட்டோம். ரகசியங்களை யார்கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம்? ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்போ கர்த்தருடைய ரகசியம் ஒரு மனுஷங்கிட்ட இருக்குன்னா, அப்போ அந்த கர்த்தரும் அந்த மனுஷரும் எப்படி இருக்காங்க? அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, அவ்வளோ நட்பா, அப்படி ஒரு உறவு கர்த்தருக்கும் அந்த மனுஷனுக்கும் அப்படி ஒரு உறவு இருக்கு. அப்போ கர்த்தருக்கும் நமக்கும் அப்படி ஒரு உறவுல இருக்கணும், கர்த்தருடைய ரகசியம் நமக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி வாழணும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா நம்ம வாழ்ந்தோம்னா கர்த்தருடைய ரகசியம் நமக்கு எப்பவுமே இருக்கும். எல்லா ரகசியமான மறைவான காரியங்களையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு உறவை தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் சங்கீதம் அதே 25வது அதிகாரத்துல தான் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற வழியை யாருக்கு போதிப்பாராம்? கர்த்தருக்கு பயந்து வாழுகிற பிள்ளைகளிடத்துல போதிப்பாராம். அப்படி இந்த வசனத்தின் மூலமா நம்ம தெரிந்து கொள்ள முடியுது. நம்முடைய வாழ்க்கையில் அப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது, அன்பா இருக்கிறது, மரியாதை செலுத்துறது. இதுதான் கர்த்தருக்கு. இந்த மூன்று சேர்ந்தது தான் ஒரு அப்பா, ஒரு ரோல். நம்ம கர்த்தர் நம்ம என்ன ரோலில் வைக்கிறோன்னா ஒரு அப்பா. ஒரு அப்பாவை பார்த்து ஒரு பிள்ளைக்கு என்ன இருக்கும்? ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் எது நிமித்தமாக இருக்கும்? கீழ்ப்படியணும், ரொம்ப அன்பாக இருக்கிறதுனால இருக்கும், அப்பா மேலே உள்ள ஒரு மரியாதையினால இருக்கும். அப்போ நம்ம ஏசப்பாவை நினைக்கும் போது நம்முடைய அப்பாவா நம்ம நினச்சி அவருக்கு நம்ம மரியாதை செலுத்தணும். அவருக்கு பயப்படுகிறவர்களா நம்ம வாழணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் முதலாவது என்ன செய்வான்? தீமையை வெறுப்பான். இரண்டாவது என்ன பண்ணுவான் அப்படின்னா கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பான். மூன்றாவது என்ன பண்ணுவான் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை மதிப்பான். என்ன வசனம், என்ன வார்த்தை கர்த்தர் சொன்னாலும் அதை மதிச்சு கீழ்ப்படிவான். இந்த மூன்று காரியங்களை செய்கிறவர்களா இருந்தாதான் கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிறவர்களா வாழ முடியும். கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஞானம் உண்டாகும், தேவ பாதுகாப்பு உண்டாகும், எந்த நன்மையும் குறைவே இருக்காது, நீடித்த ஆயுள் உண்டாகும். கர்த்தர் நம்ம மேல அதிகமான கிருபையை பொழிந்தருள்வாரு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரு. கர்த்தரிடத்துல நமக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அடைக்கலம், ஒரு பாதுகாப்பு உண்டாகும். மரண கண்ணிகள் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழ்ந்தோம்னா ஜீவ ஊற்றா இருந்து அந்த கண்ணிகளுக்கெல்லாம் தப்ப முடியும். கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு தேவ ரகசியம் வெளிப்படும். அவர் தெரிந்து கொள்ளுகிற வழியே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தோன்னா இந்த நன்மைகள் எல்லாம் நம்மை சேர்ந்ததாக காணப்படும். புரிந்தா எல்லாருக்கும்? அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி வாழணும்? கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவர்களா நம்ம வாழணும். அந்த வசனத்துல முதலாவது பார்த்தோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நம்ம பார்த்தோம். அதுல முதல் பாயிண்ட் தான் இன்னைக்கு நம்ம முடிச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து வாழணும். இனி தொடர்ந்து நம்ம நாளைக்கு இல்லை அடுத்த நாள் வருகிற நாட்களில் நம்ம தியானிக்கலாம். அவர் வழிகளில் நடக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். இன்னைக்கு நம்ம தியானிச்சதின்படியாக கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழ்ந்தோம்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நம்ம வாழ முடியும். தொடர்ந்து நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவர்களா நம்ம இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நமக்கு தரணும்.